சூப்பரா 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 இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அது வந்து ரிஷபம் தான். போன வருஷத்துலதான் சொல்லிட்டு இருக்கோம் இருக்கவே ஹைலைட்ப்பா அப்படின்னு. லாபத்துல சனி வராருங்க. அப்ப எப்படி இருக்கும்? லாபம் கம்மியா இருக்காரு. டைம் நம்ம உட்கார்ந்து பேசுறதுக்கு டைம் என்ற அளவுக்காக இருக்கக்கூடிய நிலைதான் இப்ப ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கலங்க, ப்ரமோஷன் கிடைக்கணும்னு கவலைப்பட்டு இருந்தேன், திடீர்னு கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தன்மை எல்லாம் உண்டு. இந்த டைம்ல எடுப்பா கைப்பையா மட்டும் இருக்கக்கூடாது. 1க்கு 2 வாட்டி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு யோசிக்கணும். அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் தலையிடக்கூடாது. நிறைய கிரியேட்டர்ஸ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லியிருக்கேன். எதுல நான் கலைத்துறையில பயங்கர ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு வீடு கட்டணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க இந்த டைம்ல வீடு வாங்குவாங்க. சில பேர் கார் வாங்குவாங்க. உண்மையிலேங்க உங்க வீட்டு பக்கத்துல பழங்காலத்துல சிவன் கோயில் இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வரும். அவங்களோட வாழ்க்கையில மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அப்படியே பயங்கரமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில சனி பெயர்ச்சி நாளையில இருந்து தொடங்க போகுது. எல்லாருக்கும் சனி அள்ளி கொடுக்க போறாரா இல்ல கெடுக்க போறாரா? சனி பெயர்ச்சினாலே மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு இல்லையா? அது ஏன் அந்த மாதிரி பயம், அந்த பயம் தேவையா அப்படின்றதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண நம்ம கூட பிரபல ஜோதிடர், காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் இருக்காங்க. அவங்க ஜோதிடர் மட்டும் இல்லாம குடும்ப நல ஆலோசகராகவும் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. சொல்லுங்க. நல்லா இருக்கேன் மேம், தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இப்ப நாளையில இருந்து சனி பெயர்ச்சி ஆரம்பிக்குது இல்லையா? எல்லா ராசிக்கும் எப்படி இருக்க போகுது? ஆனா பொதுவாவே சனி பெயர்ச்சினாலே ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பா. ஏன் அந்த பயம் மக்கள் கிட்ட இருக்கு? அது தேவையா? சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடியவரா? நிச்சயமா. அதாவது ரொம்ப நல்லவங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்கன்ற மாதிரிதான். நாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவா ஜோதிடர்கள் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா திருக்கணித முறைப்படி நமக்கு சனி பயிற்சி ஆல்ரெடி முன்னாடி ஆயிட்டாரு. எப்போனா அவங்களுக்கு மார்ச் 2025 ஆயாச்சு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்கிப்படி நம்முடைய கோவில்கள் வழிபாடுகள் எல்லாமே இப்ப திருநள்ளாறுலாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த முறைகள் தான் ஃபாலோ பண்றாங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா சவுத் சைடு எல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து முந்தி இருந்த வழிபாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து முதல்ல ஜாதகம் எழுதுறவங்க, அது மாதிரி ரிஷிகள், ஞானிகள் இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ண முறைதான் வந்து வாக்கியம். சோ அவங்க எல்லாம் வந்து வாக்கியம் ஃபாலோ பண்ணாங்க. இது எப்படி நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு மாறிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி திருக்கணிதம் தான் இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா பார்த்து நடக்கக்கூடிய விஷயம். நான் அப்பதான் ஆரம்பத்துல சொல்றேன். அதாவது திருக்கணித வழிதான் நம்ம ஃபாலோ பண்றோம். இது எதுக்குமே வாக்கியம் பண்ணபடி அப்படின்றப்போ நிறைய கேட்கிறாங்க. அதுக்காக இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்பதான் இந்த விஷயங்கள் நம்ம பேச ஆரம்பிச்சது. சோ இருக்கிறது வந்து சனி பகவான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஆளுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரை மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது. அவரை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவர் ரொம்ப பொக்கிஷம். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அதாவது இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தாத்தான்னா எப்படி ஒரு ஆளா இருப்பாரு, அவனவாதி. அது மாதிரி சனியை பொறுத்துட்டேன் அப்படின்னா நல்ல பழமையான நாலேஜபிளான பர்சனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான். சனி வந்து ஏன் வந்து சனி பகவான் அப்படின்றதான் சொல்லணும். ஏன் சனின்ற வார்த்தை கூட சொல்லதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மரியாதை ரொம்ப முக்கியன்ற மாதிரி. சரிங்களா? இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நீ என்ன பண்ணிருக்கியோ அதுக்கான ரிசல்ட்டை உனக்கு நான் காட்டிடுவேன். இதுதான் நியாயம், நீதி. அதாவது 10ஆம் இடம்ன்றது நமக்கு தொழில் ஸ்தானத்தை நம்ம பொதுவாக காலபுருஷன் பார்க்கும்போது 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானமா பார்ப்போம். அப்ப தொழில் ஜீவனக்காரங்க, வேலைக்கு போனவங்க சாப்பாடு அதை கொடுக்கிறவரே அவர் தான். சோ நீ எந்த மாதிரி இருக்கு? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து நியாயம், நீதி, நேர்மை, ஒழுக்கம், நாணயம், ஆசைப்படாது. அதாவது எந்த வகையிலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலான்ற நிலையை வந்து கொடுக்கவே மாட்டாரு. நீ கரெக்டா போனா உன்னோட லைஃப் கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன், எங்குமே உன்னை கவனிச்சுட்டே இருக்கேன். சோ நீ என்ன பண்றதோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருவேன் அப்படின்னு அப்படி ஆள். அதனால எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. இந்த காலகட்டம் வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது பொதுவாக சனி பகவான் சொல்லும் போதே நமக்கு கர்மகாரகம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினோம், இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம எல்லாரும் வாழ்க்கையில இருக்கா. அப்ப பொதுவாக வந்து ஒவ்வொரு கிரகங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாத கிரகங்கள் இருக்கு, வருட கோள்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலம் எடுத்துப்பாரு. ஒரு 30 வயசுலதான் அப்படியே சுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சுத்தி வர்றதுக்கு திருப்பி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 30 வயசு ஆகும். அதெல்லாம் சொல்லுவாங்க பழமொழி. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 30 வருஷம் கெட்டு போனவனும் இல்ல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யாரை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா வேற யாரும் நம்மளால வச்சுதான் சொல்லக்கூடிய நிலை. சோ அப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். இந்த காலகட்டம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா சோம்பேறித்தனம் கூடவே கூடாது.
இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீ பெர்ஃபெக்டா இருந்துக்கோ, நானும் உனக்கு பெர்ஃபெக்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நாள். அதே மாதிரி யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாது, யார் மனசையும் புண்படுத்தாது, அனாவசியமா ஒரு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாது. இதெல்லாம் நீ பண்ணனா நான் உனக்கு கவனிச்சுட்டே இருப்பேன், உனக்கான கூலி கொடுத்துட்டே இருப்பேன். நீ எப்பயும் பண்ணதுக்கு என்கிட்ட படி வாங்குற, இந்த ஜென்மத்திலேயாவது நீ கரெக்ட் ஆயிரு அப்படின்னு நம்ம திருத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாத்தியார்னு சொல்லலாம். பொதுவா சனி பகவான் எடுத்துக்கோம் அப்படின்னா அது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா நம்மளோட பரம்பரை. சோ பரம்பரை சார்ந்த விஷயங்கள் ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க, அவங்க பாட்டாவை என்கிட்ட பண்ண புண்ணியம், அவங்க அம்மா அப்பா பண்ண புண்ணியம் அந்த குழந்தைக்கு செய்யறது சொல்லுவாங்க இல்லையா. சோ இதெல்லாம் ஏன் வந்து இவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, கரெக்டா நடந்துக்கோங்க, நாளைக்கு உங்களோட வாரிசுகளை பாதிக்காம இருக்கும், நீங்க நல்லது பண்ணீங்க உங்க குழந்தைங்களுக்கு நல்லது கொடுக்கும். இந்த காலகட்டத்துல மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப தேவையில்லாத நட்புகள், நம்ம வந்து நிறைய முன்னாடி சிரிச்சுட்டு பின்னாடி வந்து பிறந்து பேசிட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாம் ஆகவே ஆகாத நாள், இவங்கெல்லாம் லைஃப்ல எனக்கு தேவையில்லாத ஆளு, இவங்க எல்லாம் எதுவும் எனக்கு என்ன பண்ண போறாங்க, அவங்களால நான் கட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற வேலையை கரெக்டா செய்வார். கரெக்டான ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் அவங்களோட பயணிக்க முடியும். நான் நேர்மையா இருக்கேன்ல, நீ நேர்மையா இருந்தா இப்போ பயணிக்கலாம், இல்லையா அவரே பார்த்து கட் பண்ணிடுவார். அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா உறவுகள்ல வந்து ஒரு மாற்றங்களை, நிறைய உறவுகள் வந்து விலகி போகக்கூடிய காலகட்டம். சோ எதானாலும் 1க்கு 2 முறை யோசிச்சு பேசணும். இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா வார்த்தை விட்டாங்கன்னா அள்ள முடியாது. இதெல்லாம் வந்து சனி பகவான் கவனிச்சுட்டே இருப்பார். சோ இன்னும் ஏகப்பட்ட ஒரு நாள் போதாது இவரை பத்தி பேச நிச்சயமா அவ்வளவு வந்து அவ்வளவு விஷயம் இருக்கு அவர்கிட்ட. பயப்பட வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றீங்கன்னா உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பத்தி எந்த பயமும் தேவையில்லை. நீங்க அப்படியே அன்றாட வாழ்க்கையை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நல்லதே செய்யுங்க, நல்லது மட்டுமே முடிஞ்ச வரைக்கும் வயதானவங்களை பாக்குறீங்க அப்படின்னா உதவி பண்ணுங்க. யாருக்கும் எந்த ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யணும், அடுத்தவங்களோட பொருள் அபகரிக்கணுங்கிற எண்ணம் வேணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் உழைப்பு கேட்ட ஊதியம்பா, அது கூட கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ கொடுத்துருவேன்னு நம்புறேன் அப்படின்னு அவரை சன்னாபதி அடைய ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நம்ம கடவுள்கள்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அப்படியே டிஃபைன் பண்ணிட்டாங்க போல இல்லையா. ஒரு கடவுளும் ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கான எண்ட் ரிசல்ட் வந்து இருக்கும், அந்த மாதிரி அப்படியே டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்போ நினைச்சு பார்த்தா கூட எப்படி இந்த மாதிரி இந்த கிரகங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா. இந்த ராசிகள் ஆகட்டும் கிரகங்கள் ஆகட்டும் எப்பயோ கணிச்சது இப்ப எப்படி அது மேட்ச் ஆகுதுன்றது எனக்கு இன்னுமே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்ப சனி பயிற்சி பத்தி நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ அதற்கான பலன் இப்ப இருக்கிறதுலயாச்சும் நம்ம நல்ல விஷயங்களை பண்ணா கர்ம வினைகளுக்கு ஏற்றா போதுதான் சனி வந்து இப்ப உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரா இல்ல அளந்து கொடுக்க துன்பத்தையும் கொடுப்பாரா அப்படின்றது தெரியும். இப்ப ராசிகளுக்கு எப்படி இந்த சனி பயிற்சி இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்லுங்களேன். இந்த சனி பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? சனி பகவான் அவர்களை பாக்குறாரா இல்ல ஏதாவது துன்பம் தர போறாரா? அவங்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்கே வந்து ஹைலைட்டா இந்த 2.5 வருஷமா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அது வந்து ரிஷபம் தான். ரொம்ப ஹைலைட்டா நாங்க போன வருஷத்துலயே சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கே ஹைலைட்டுப்பா அப்படின்னு. லாபத்துல சனி வராருங்க, அப்ப எப்படி இருக்கும், லாபம் சனியா இருக்காரு, டைம் நம்ம உட்கார்ந்து பேசுறதுக்கு டைம்ன்ற அளவுக்கான இருக்கக்கூடிய நிலைதான் இப்ப ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். லாப சனி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். சனி பகவான் வர்ற நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே 2ஆம் இடம், காலச்சக்கரனுக்கு 2ஆம் இடம் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இவங்களெல்லாம் பார்த்தாலே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகு கலை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இயல்பாவே இருக்கும். சந்திரன் வேற உச்சம் வரக்கூடிய இடம். சும்மாவே வந்து சந்திரனால என்ன ஒரு கவிதை எழுதினாலும் என்ன சொல்ல நிலவு வச்சு சொல்லக்கூடிய ஆளு. சோ இவங்க பார்த்தாலும் வந்து ஒரு ப்ரெசன்டபிளா ஃபீலா இருக்கும். இப்ப அவங்க மட்டும் ஹாப்பியாவே இருக்காங்க எப்பவுமேன்றனால நமக்கு ஒரு ஃபீல் வெளிப்படுத்தக்கூடிய ஆளு. சோ ரொம்ப பாக்குறதுக்கும் சரி, வசீகர தோற்றம் இருக்கிறதும் சரி, அவங்களோட மனம் போல ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நான் என் வாழ்க்கையை வாழ்ற ரசிச்சு வாழணுங்க அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் தான் ரிஷபத்துல பிறந்தவங்க. சோ இவங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வரக்கூடிய டிரான்சிஸ்ட் வர்றது பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம். லாபத்துல சனி வருது அப்படின்றப்போ மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு இல்லையா. ஒரே விஷயம் என்னன்னா உடல் ஆரோக்கியம், தாய்மாரினுடைய உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கணுங்க. இந்த டைம் ஆஃப் பீரியட்ல தாய்மாரினுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பாத்துக்கணும். வேலையில உட்கார்றதுக்கு வீட்டுல இருக்கவங்களே பேச டைம் வேணும், அப்பாயின்மெண்ட் போட்டு பேசணுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. நிச்சயமாங்க. அதாவது வேலைக்கு இப்பனா ஹவுஸ் ஒய்ஃப் வந்தவங்க கூட வேலைக்கு போயிடுவாங்க. நான் சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு கிரியேஷன், எனக்கு வந்து ரொம்ப அழகா சமைக்க தெரியும், நான் வந்து ஒரு குக்கிங் இருந்தாலும் ஆரம்பிக்கிறேன், கண்டிப்பா நான் சமைக்க போறேன் அப்படின்ற அளவுக்கு ஆரம்பிப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நான் வந்து எனக்கே மேக்கப் போட்டுட்டு இருந்தேன், நானும் சூப்பரா மேக்கப் போடுறேன், இதெல்லாம் நான் ப்ரொஃபஷனலா பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு தொழில் திறமைகள் எவ்வளவு நாள் கூட்டி வச்சிருந்தாங்களோ அத்தனை திறமையும் வெளிப்படக்கூடிய காலகட்டம். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு நல்ல திறமையான ஆட்கள் தான். சோ அவங்களுக்கான அங்கீகாரம் என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கலங்க, ஒரு முன்னேற்றம் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், கிடைக்கல,
இப்ப பாருங்களேன், கரெக்டா இந்த சனி பயிற்சி ஆன உடனே இவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கும், ஒரு போஸ்டிங் வந்து அதிகமா அழகா இப்ப சந்தோஷமா சொல்றாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, எனக்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு கவலைப்பட்டு இருந்தேன், திடீர்னு கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தன்மை எல்லாம் உண்டு. எல்லாருக்கும் சொல்ற மாதிரிதான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நேர்மையான ஆளு, உண்மையான ஆளு, கரெக்டா இருக்கணும், வச்சு பணம் மாத்துவாருன்னு சொல்லியிருக்கோம். சோ இதை மட்டும் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதுல பர்டிகுலரா எந்த ராசிக்காரங்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தொழில் ஸ்தானத்தில் லாபசானியா வர்றாரு. பொதுவா வந்து பார்த்தோம்னாப்பா இவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து லாபசனின்றப்ப உங்களுக்கு லாபம் எப்படி வரும், நல்ல ஒர்க் பண்ணா வரக்கூடிய ஒரு தன்மை. அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு, நியாயமான ஒர்க்கா இருக்கா, இல்ல வந்து யாராவது சொல்லி கொடுத்து ஏதாவது நம்ம பண்றோன்றப்போ இந்த டைம்ல எடுப்பா கைப்பையா மட்டும் இருக்கக்கூடாது. 1க்கு 2 வாட்டி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு யோசிக்கணும். என்ன காரணம்னா, ஒருத்தன் வந்து ஃப்ரெண்டாவே இருப்பான், டேய் இதுல போய் நான் இன்வெஸ்ட் பண்ண, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க அதுல போய் பண்ணேன், எனக்கு ட்ரிபிளா வந்து லாபம், நீ வந்து ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கார் எல்லாம் தருவாங்க, நிறைய ஆள் மட்டும் பிடிச்சு விட்டா போதும், ஒரு ஏஜென்சியா இருந்து நம்ம சைடா பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான், நீ ஒரு கொஞ்சமா முதலீடு போறேன் நம்ம பெருசா வந்துடலான்ற ஆசை காட்டினா இந்த டைம்ல போனாங்க லாக் ஆயிடுவாங்க. சோ அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் தலையிடக்கூடாது. இவங்களுடைய இப்ப கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன், சுக்கிரன் அதிபதி சரிங்களா, இவங்களோட ஆசை அதிபதியும் சுக்கிரன் தான். இன்னைக்கு வந்து நம்ம உடனே தரேன்ப்பா, ஒரு 1 ஹவர்ல மட்டும் பென்ஷன் கூட, இல்ல 2 நாள் டைம் கூட, நான் நாளைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. ஒண்ணு அவங்க தர வேண்டாம், நான் ஒரு கிவரா இருக்கேன், ஓகேப்பா என்னோட ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டா இருக்காங்க, என்னோட உறவா இருக்காங்க, அவங்கள மறுக்க முடியாது, சோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன்ற டைம் பீரியட்ல அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை வந்து எதிர்பார்த்து இந்த ஒரு செலவை இவங்க கொடுக்கறத வச்சு இந்த ஒரு செலவை நான் அடைச்சிடலாம், என்னோட பிரச்சனையை தீர்த்துக்கலாம்ன்ற மாதிரி மைண்ட் செட்ல அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த பணம் வராது. சோ அதனால இவங்க வந்து குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய கிரியேட்டர்ஸ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லியிருக்கேன். எதுல நான் கலைத்துறையில பயங்கர ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். எப்பவுமே வந்து விதைச்சோன்னு நமக்கு அறுவடை நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அப்ப பொறுமை நிதானத்தை என்ன பண்ணுவாருன்னா கட்டி கொடுப்பாரு. யாராவது நம்ம சனிபவன் வந்து நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா, நான் வந்து பொறுமையாதான் இப்போ என்னடா வளரவே இல்லை, போய் நம்ம வெளியே தெரிஞ்சு பாத்துடக்கூடாது. சோ அந்த பொறுமை நிதானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசானா இருக்காரு. சோ உன்னோட வாழ்வியல் ஆசானா நான் இருக்கேன், நீ என்ன பண்ணுறது எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன், சோ நீங்க கவனமா இருக்கு. எனக்கு கேட்டு வரவங்க இருக்காருங்களா, கேது இருக்காரு, கிட்டத்தட்ட பார்வை பறக்க ஒரு ஜூன் மாசம் வரைக்கும் கேப்ல இருக்கு. அதுக்கப்புறம் குருவோட பார்வைப்பட்டோம், அப்ப ஒன்னும் பெரிய பாதிப்புகள் கிடையாதுன்னு சொல்லலாம். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை எல்லாமே நல்லா இருக்க போறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறப்ப வீட்டுல நடக்கக்கூடிய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம், எங்கேயாவது அப்படியாவது வீட்டை கும்பலா போறோம் அப்படின்றப்போ வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணும். அதுல எங்கேயாவது ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாதிப்படைஞ்சிடக்கூடாது. நிறைய பேருக்கு வீடு கட்டணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குப்பா, கண்டிப்பா ஒரு வீடு வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க இந்த டைம்ல வீடு வாங்குவாங்க. சில பேர் கார் வாங்குவாங்க. அதான் அமைப்பெல்லாம் உண்டு. ஓஹோன்னு இருக்காங்க ரிஷபராசி. ரிஷபத்தை தானே பாக்குற, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தது, யார் ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கிறோன்றது முக்கியம், எந்த நேரத்துல யார் கரெக்டா சம்பாதிக்கிறோம் முக்கியம். ஒரு படம் பார்த்துருப்போம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். சோ யாரு எந்த நேரத்துல எப்படி இருக்காங்கன்றதுனால நான் எப்படி இருக்கேன் பாரு. அதாவது சனியை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய காசு எப்படின்னா, அவ்வளவு சீக்கிரம் வந்து அவருக்கு அந்த காசை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், புரிய மாட்டாரு. ராகுபவன் கொடுக்குற வேகமும் தெரியாது, புரிஞ்சுட்டு போற வேகமும் தெரியாது. நிலையான செல்வம், நிலையான செல்வங்கள். அப்ப நிறைய பேருக்கு அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து, தாத்தா பாட்டி சொத்து, இந்த டைம்ல எல்லாம் பங்கு போட்டு இந்தப்பா உனக்கு இந்த வீட்டுல பிறந்த பெண் பிள்ளையா இருக்கதை வச்சுக்கோ, அப்பா வீட்டு சொத்து வந்திருக்கு பங்கு போட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் போவாங்க. போயிட்டு நான் என் பேர்ல ஒரு லேண்ட் பதிவு பண்ணாங்க, உண்மையிலே நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் என் லேண்ட் ஒரு பதிவு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பா இருக்கு. ரிஷபம் தான் பாப்புன்னு சொல்லியிருக்கீங்க, பேச்சு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லிருக்கீங்க இல்லையா. கூட்டமா போகும்போது நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா பெட்டர் அந்த மாதிரி ரிஷபம். உறவுகள்ல வந்து கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இவங்களோட வார்த்தைகள் இருக்கும், மத்தவங்களை காயப்படுத்திடும். இவங்க முடிஞ்சு போன விஷயங்களை போய் எடுத்து பேசுறதுனால அங்க ஏதாவது சரியாக போதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த பழச மறக்காம அந்த மாதிரி பண்ணி அதை பேசி அதெல்லாம் பண்ணாம இருக்கணும்னு சொல்றீங்க. தாயாரோட உடல்நிலை அதை பாத்துக்க சொல்றீங்க இல்லையா. தாயாரோட உடல்நிலை அது இல்லாம இவங்க வந்து வேற ஏதாவது வழிபாடு ஏதாவது பண்ணலாமா. இப்ப தாயார் உடல்நிலை சொல்லிருக்கீங்க, அவங்களுக்கு பேசுறது கொஞ்சம் கம்மியா பேசணும்னு சொல்லிருக்கீங்க, கடன் கொடுக்கல் வாங்கல் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க. நிறைய ஆடம்பர பொருட்கள் இப்ப சேரக்கூடிய ஒரு காலகட்டம், என்னன்னா வீட்டுக்கு வேணுமோ எல்லாத்தையும் எல்லாமே வாங்கிடுவாங்க. நிறைய டிராவல் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா எல்லாமே பொதுவாகவே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நான் சொல்லுவேன் அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க.
சோ பயங்கர ரொமான்டிக்கா பயங்கர வந்து ஒரு லவபுலா பாத்துப்பாங்க, பேர் அப்படி பாத்துப்பாங்க. ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. நான் பார்த்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க அப்படிதாங்க இருக்காங்க. நிச்சயமா அவ்வளவு அழகா பாத்துப்பாங்க. ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. ஏன் இப்படி வேணா போங்கப்பா, என் குடும்பமும் நான் நல்லா இருக்கேன்னா அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்ட்னர் மேல. பொழுதுனாலும் சரி அதன் பிறந்த காதல் அப்படின்றது இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது எல்லாருக்கும் அடுத்த சேவிங்ஸ்ன்றது ஸ்கூலுக்காக சேவ் பண்ணுவாங்க, மற்றதுக்காக சேவ் பண்ணுவாங்க, நகைக்காக சேவ் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு கேட்டகரியா இருந்தா கூட டூர் போறதுக்காக சேவ் பண்றவங்க பாத்துருக்கோமா, ஒன்ஸ் எனக்கு ஒரு நாள் வெளியில போயே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதாவது ஃபேமிலிய அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னா லைக் பண்ணக்கூடிய நபர்கள். சோ இதெல்லாம் வந்து ரகசிய பணம், வேற ஒண்ணும் சொல்ல வரலைங்க. சீக்கிரட்டா சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு பொண்ணா இருக்காங்க அப்படின்னா அஞ்சரைப்பட்டியில இருந்து இங்க அவங்க அம்மா பழங்க அஞ்சரைப்பட்டியில சேர்த்து வைப்பாங்க. சோ இப்ப இன்னைக்கு நிறைய ஓபன் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. நிச்சயமா சீக்ரெட்ஸ் மணி எல்லாம் நிறைய இருக்கும். தேவைப்பட்டா நீங்க ரிசர்வராசிக்காரங்க எல்லாம் போயிட்டு கேட்டு வேணா வாங்கிக்கலாம். பீரியட்ல வந்து நம்ம ரிஷபத்தோட அப்படியே ஒட்டிட்டே இருந்தா நம்மளுக்கும் அந்த லாபம் எல்லாம் வரும். வாங்கிக்கோங்க கேட்டு வாங்கிக்கலாம். அவங்களோடய சேர்ந்து போனா அவங்களோட சனி வந்து நம்மள கொஞ்சம் லாபம் பண்ணுமா, அந்த அளவுக்கு பிஸியா இருக்க போறாங்க. ஒண்ணுக்கு 2 வேலை பார்க்க போறாங்க, உட்கார டைம்ல அளவுக்கு உழைக்க போறாங்க. என்னன்னா குடும்பத்துக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணலேன்ற ஒரு ஃபீல் வரும். சோ அந்த இடத்துல மேனேஜபிளா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல. போய் பாக்குறாங்க யார் ரிஷபம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் இந்த பீரியட்ல அவங்களோடய அப்படியே சேர்ந்து டிராவல் பண்ணி கொஞ்சம் வாங்கி பண்ணணும். என்ன மாதிரியான வழிபாடுதான் அவங்க பண்ணணும்? ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை சொல்லியிருக்கீங்க, தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனம் இருக்கு. எப்பவுமே வந்து வேற வேலை உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணாது, பசி தோணாது, யாரு என்ன பண்றாங்கன்னு கவனிக்க மாட்டோம். அதே நம்ம வீட்டை மேனேஜ் பண்றது கஷ்டம்னு சொல்லியிருக்கேன். இவங்களோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கண்டிப்பா லேட் நைட் தூக்கமே இருக்காது. அதிகபட்சம் உழைப்புக்காக லேட் நைட் தூங்கக்கூடிய நிலைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ இவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். யாரை பிடிச்சுக்கணும் அப்படின்னா அம்பன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. நான் வந்து ஏன் வந்து குறிப்பிட்ட பிரபலமான கோயிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, எங்க ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த கூட்டம் ஃபுல்லா அங்கதான் போடுறது. உண்மையில இந்த கோயில போய் நம்ம சாமி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கைது ஜாஸ்தி. உண்மையில எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. லாஸ்ட் டைம் நான் போனப்போ வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க, குழந்தைங்க ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். எல்லா இடத்துலயும் சக்தியா இருக்கக்கூடிய ஆள் உண்மையிலேங்க. உங்க வீட்டு பக்கத்துல பழங்காலத்துல சிவன் கோயில் இருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வரட்டும். அவங்களோட வாழ்க்கையில மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அப்படியே பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், ஒரே விஷயம், நியாயமான விஷயங்களா இருக்கணும், தவறான பாதையில போகக்கூடாது, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனம், இதை மட்டும் பார்த்தோம்னா போதுமானது. பொதுவா வந்து ஏர்ல படிக்கட்டை வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. உங்களோட வாழ்க்கை பயணத்துல பயங்கர நிறைய பேர் சப்போர்ட்டிவா, நீ இங்க வந்துட்டு ஓகே உனக்கு கை கொடுத்து தூக்குறேன் அடுத்து அப்படி எப்படி ரொம்ப தூக்கி விட்டுருப்பாங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, சனிதவனை பொறுத்த வரைக்கும் நன்றி மறவாமை அப்படிங்கறத பார்த்து அவங்க பிராக்டிஸ் பண்ணோம். அவங்க ஏற்றி விட்டுட்டாங்க. நான் வந்துட்டேன், இன்னைக்கு பெரிய மேனேஜரா உட்காந்துருக்கேன், அப்போ ஆரம்பத்துல கொடுத்த ஒரு நிலையை மறக்கணுட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம்ல வச்சு செஞ்சுவார். சோ அவங்க எப்படி நீங்க ரொம்ப ட்ரஸ்டா இருக்கணும், நீ உண்மையா இருந்துட்டேன்னா உனக்கு வரக்கூடிய அவ்வளவு சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன், அப்படி குடுக்கறத வந்து எந்த அளவுக்கு எந்த ஒரு ட்விஸ்டா பண்ணி என்ன வச்சு விட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. சோ அது மட்டும் பார்த்தோம்னா போதும். அது ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏறி வந்த படிக்கட்டை வந்து மறக்க கூடாது. அதை ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். அது இல்லைன்னா அவங்க அசைச்சிக்க முடியாது இல்லையா? டாப் டக்கர்ல இருக்காங்க இந்த சனிக்கிழமை. ரொம்ப சூப்பரா இருக்க போறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் என்னென்ன வேணுமோ அத்தனை பொருள்களும் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வாங்கி குமிக்கிறது ஒரு பக்கம், வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் ஒரு பக்கம், நகை பணம் எல்லாமே தாண்டவம் வரக்கூடிய ஆளு. 250 ரிசர்வாசி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் அவங்க கூட சேர்ந்து அப்படியே பயணம் கண்டிப்பா.